வாரம் பண்டிகைக்கு அம்மா, அப்பா, தம்பிலாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் நெறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு கூட குழந்தைங்க யாரும் இந்த ஃப்ரூட்ஸ் பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்பப்ப அம்மாலாம் இந்த மாரி உரிச்சு குடுத்து பார்த்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உரிச்சு உட்கார வச்சு சாப்பிட வச்சா தான், ஏதோ கொஞ்சம் வந்து சாப்பிட்றாங்க. எல்லாம் வந்து ஸ்நாக்ஸு, ஜூஸ் இந்த மாரி ஐட்டத்துக்கு தான் இறங்குறாங்க. அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் இருந்தா ஓகே அப்படின்ற மாரி கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க குழந்தைங்க. சரி இந்த பழத்தெல்லாம் வச்சு என்னடா பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஃப்ரூட் மிக்சர் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரூட் மிக்சர் செய்யறதெல்லாம் சரிம்மா, ஆனா செய்யற நேரம் என்னம்மா நைட் டைம்ல செய்றீங்கன்னு கேட்பீங்க. மதியம் ஒரு 12 1 மணிக்கு செய்யலான்னு தான் ஒரு பிளான். ஆனால் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தூங்கினா ஒரு குழந்தை முழிச்சிட்டு இருக்குது, இன்னொரு குழந்தை முழிச்சிட்டா எல்லா குழந்தைங்களும் விளையாட பூந்து ஓடிடுறாங்க. அதனால சாயங்காலம் ஒரு 7 8 மணி போல் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பண்டிகையில் நிறைய வாழைப்பழம்லாம் இருக்கும்ல, அதுல இந்த தேன் வாழைப்பழமாக பார்த்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வாழைப்பழத்தை போட்டு நல்லா மசிக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஆப்பிள், அப்புறம் தனித்தனியாக உதிர்த்து எடுத்து வச்சு அந்த மாதுளம் பழம், அப்புறம் பைனாப்பிள். அன்னாச்சி பழம் தான் ஃப்ரூட் மிக்சருக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பப்பாளி பழம் ரொம்ப கொண்டு போயிடுச்சிங்க, அதனால் வந்து கட் பண்ணி போட முடியல. அப்படியே ஐஸ்கிரீம் நம்ம எடுப்போம்ல அந்த மாதிரி வந்து எடுத்து போட்டுட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா மசிக்கி விட்டுட்டேன். ஒன்றோடு ஒன்று நல்லா மசிக்கி வரும்போது ரொம்பவே சூப்பராக கலர் வந்துச்சு. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்தை மறந்துட்டேன். கடைசி நேரத்தில் 2 மாம்பழத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒன்றோடு ஒன்று சேர்த்து நல்லா மசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கடையில் வாங்குறோம்ல அந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எசன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரிஜினலாக நம்ம கடையில் வாங்குற மாதிரி ஃப்ரூட் மிக்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா பாதாம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பாதாம் பால் ஆட் பண்ணாதான் அதே ஃப்ளேவர் கண்டிப்பா கிடைக்கும். நல்லா ஜில்லுன்னு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஐஸ் கட்டியை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி குடிச்சா அப்படியே ஜில்லுன்னு ஃப்ரூட் மிக்சர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்லாம் நம்ம அட்டகாசமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய கணவர் பக்கத்தில் உட்காந்துட்டு கிண்டல் கேலி பண்ணிகிட்டே இருந்தாலும் அதனால சிரிப்பு தாங்க முடியல. நீங்களும் இதே போல் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.